பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி சுகமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். கடந்த 7 மாதம் முழுவதிலும் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மை நடத்தி இருக்கிறார் பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் வந்ததான ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை போதித்து போஷித்து உடுத்துவித்து நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரே பொறுப்படுத்து சகலவற்றையும் நம்முடைய தெய்வம் செய்து முடித்திருக்கிறார். அதனாலே இன்றைக்கு நானும் நீங்களும் அன்பு பிள்ளைகளே, தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியாய் உற்சாகமாய் நம் சந்தோஷமாய் இருக்கும்படி நம்முடைய தெய்வம் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். பாருங்களேன், இந்த 7வது மாதம் என்பது எத்தனையோ நெருக்கடி நிறைந்ததாய் இருந்திருக்கிறது, எத்தனையோ இக்கட்டுக்கள் நிறைந்ததாய் போராட்டங்கள் நிறைந்ததாய் இருந்தது. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய தெய்வம் தானே நம்மை தாண்டி வர நம்மளுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நாம் தீயையும் தண்ணீரையும் கடந்தது போல பலவிதமான நெருக்கங்களை அங்கே நாங்கள் கடந்து வந்து 8வது மாதத்திலே நிற்கும்படி தேவன் அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறாரே, எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. இந்த 8வது மாதம் 1ஆம் தேதியிலே சந்திக்கிற உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அன்பு பிள்ளைகளே, 8 மாதங்கள் நம்முடைய தேவ சமூகமானது உண்மையாய் அவை தேடுகிற யாவருக்கும் அவர் நல்லவராய் இருந்து நம்மளை நடத்த போகிறார். புது மாதம் ஒரு புதிய மகிமையோடு, புதிய பிரசன்னத்தோடு, புதிய கிருபையோடு கூட நாம் சந்திக்க போகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு என்ன கேள்வியோடு, என்ன போராட்டத்தோடு, என்ன விதமான நீங்கள் மனக்குழப்பம் சஞ்சலத்தோடு கூட நீங்கள் காணப்படுகிறீங்களே, ஐயோ ஆண்டவரே, நான் இந்த 8வது மாதத்தை எப்படியாய் சந்திக்க போகிறேன், இந்த 8வது மாதம் எப்படி என்னுடைய வாழ்க்கை கடந்து போக போகிறது, என்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு என் தேவனுடைய சமூகத்தில் காணப்படுறீங்களா? நிச்சயமாய் தேவன் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கென்று இந்த மாதத்திலே வைத்திருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வசனம் நம்மை நடத்த போகிறது. நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் எதை குறித்தும் கலக்கமடைய வேண்டாம், எதிலே நீங்கள் சோர்வடைய வேண்டாம், எதை குறித்தும் நீங்கள் கலங்காமல், எதை குறித்து நீங்கள் சோர்வடையாமல் அவரை நோக்கி பாருங்களேன். அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். 8ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆண்டவரே என்ன வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்போடு ஓடி வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் நடுவிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆவலாய் நிற்கிறீங்களா? ஒரு புதுமையான காரியத்தை தேவன் உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார். ஒரு புதுமையான காரியத்தை அவர் உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட அவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுறீங்களா? நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்போமா? ஜோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உங்களுக்கு திருப்ப நான் அளிப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு திரும்ப நன்மையான காரியங்களை, மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை நான் அளிக்கப் போகிறேன் என்பதாக தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு வரைக்கும் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் தேவ சமூகத்தில் ரொம்ப மன சோர்வோடு கூட காணப்படுறீங்களா? அந்த வசனம் அழகாய் நம்மோடு பேசுகிறது பாருங்க. ஜோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவுகளை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப அளிக்க போகிறார். எதை திரும்ப அளிக்க போகிறார்? உங்களோட வாழ்க்கையில் எது குறைவுபட்டு, எது அழிந்து போய், எது சிதைந்து போய், எது முடிந்து போனது என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? அந்த யோசனைகள் நடுவிலே தேவன் உங்களோடு பேச விரும்புகிறது. நான் உங்களுக்கு திரும்ப நன்மையான காரியங்களை அளிக்க போகிறேன், மேன்மையான காரியங்களை அளிக்க போகிறேன், அற்புதமான விடயங்களை அளிக்க போகிறேன், அதிசயமான காரியங்களை நான் நடப்பிக்க போகிறேன். நான் திரும்ப என் மக்களுக்கு நான் திரும்ப அங்கே அளிக்க போகிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அது மகிமை உள்ளவைகளாய் இருக்க போகிறது என்று ஆண்டவருடைய வாக்கு எங்களோடு இடைப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த ஜோவேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே அங்கே நாங்கள் முதல் அங்கே இந்த பகுதிகளை வாசிக்கிற பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்ததான நெருக்கங்கள், இடுக்கண்கள்,
போராட்டங்கள், அவர்கள் சந்திக்க போகிற பயங்கரங்கள், அவர்கள் சந்திக்க போகிற கடுமையான சூழ்நிலைகளை குறித்து தேவன் பேசுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பக்கமாய் திரும்புங்கள். நீங்கள் திரும்புகிற பொழுது நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அல்லேலூயா. அருமையான ஒரு வாக்குத்தத்தம் பாருங்களேன். நாங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். தீமையில் இருந்து நாங்கள் திரும்ப வேண்டும். குறைவுகளில் இருந்து நாங்கள் தேவன் பக்கமாய் அங்கே திரும்ப வேண்டும். நம்முடைய பலவீனத்தில் இருந்து நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். நம்முடைய கடுமையான சூழ்நிலைகள் இருந்து நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். மாறாக இன்றைக்கு மனிதர்கள் எதை குறித்து யோசிக்கிறார்கள்? வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பயங்கரத்தை, ஏதோ ஒரு சோகத்தை, ஏதோ ஒரு தனிமையை சந்தித்து விட்டால் அவர்களுடைய நினைவுகளிலே, உணர்வுகளிலே, சிந்தனைகளிலே மறுபடி வருகிற விடயம் என்ன தெரியுமா? ஐயோ, நான் தோற்று போய்விட்டேன். ஐயோ, நான் வீழ்ந்து போய்விட்டேன். ஐயோ, நான் ஏமாந்து போய்விட்டேன். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் இனி மீள முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நன்மையாய் நடக்கப் போகிறது இல்லை என்று சொல்லி அவர்கள் சந்தித்த அந்த பொல்லாத காரியங்களை குறித்து நெகட்டிவாகவே பேசிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் கூட்டத்தின் நடுவிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளையே, எந்த காலங்கள் சூழ்நிலைகள் மாறி மாறி போனாலும், எவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போனாலும், எவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தோற்று போனாலும், எவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஈடு செய்ய முடியாமல் போனாலும், அவைகள் நடுவில் நின்று நாங்கள் தேவன் பக்கமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நன்மைகள் இருந்தது உண்மைதான். இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற அந்த நன்மை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் விரும்புகிற சந்தோஷம் தொலைந்து போயிருக்கலாம். நீங்கள் அங்கே எதிர்பார்த்த காரியங்களிலே ஒரு நன்மைகளும் நடக்கலைன்னு தோணலாம். அன்பு பிள்ளை, அந்த நிலையிலிருந்து உன் தெய்வம் பக்கமாய் உன் சிந்தனையை திருப்பி விடுங்கள். பிரியமானவர்களே, தேவன் அதிசயங்களை செய்கிறவர், தேவன் அற்புதங்களை செய்கிறவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறவர். அன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. என்ன நடந்தது தெரியுமா? அந்த அங்கே வீட்டிலே நின்றதான ஜனங்கள் நடுவிலே இயேசுவானவர் அழைக்கப்பட்ட அவருடைய தாயானவர் அந்த குறைவை கண்டு அவர் பக்கமாக இந்த சூழ்நிலையை திருப்பி அவரிடத்தில் தெரியப்படுத்துகிறார். அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அந்த வேலை வந்ததும் அவர் அற்புதத்தை செய்து அந்த கல்யாண வீட்டை கனம் பண்ணினார். ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டில் அற்புதத்தை செய்து அதிசயத்தை உண்டாக்கி எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதாய் செய்தார். பிரியமான பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த தாயார் அந்த காரியத்தை, அந்த குறைவை தெய்வ பக்கமாய் திருப்பி கொண்டு போனார்கள். தெய்வத்திலே முறையிட்டார்கள், தெய்வத்திடத்திலே சொன்னார்கள். தேவன் அந்த இடத்தில் அற்புதம் செய்தார். அன்பு பிள்ளையை, இன்றைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த காரியங்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். நீ முடங்கி மூலையிலே இருக்கலாம். உன்னுடைய பிசினஸிலே தோல்வி என்று சொல்லி இனி நான் மீள முடியாது, தற்கொலை தான் எனக்கு முடிவென்று சொல்லி இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் உங்களுக்கு வாக்களிக்கிறார். நீங்கள் இழந்து போனதை, உங்களுக்கு பட்சிக்கப்பட்டதை, இல்லாமல் போனதை நான் திரும்ப அளிக்கப் போகிறேன் என்பதாக தெய்வம் வாக்களிக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் திரும்ப புதுப்பித்து கொடுக்கிறவர். ஒருவேளை உன்னுடைய சரீரம் கடுமையாய் பலவீனப்பட்டு அங்கே செயலிழந்து அங்கே டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள், இனி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி அந்த வார்த்தையின் நிமித்தமாய் பயந்து கொண்டிருக்கலாம். சகோதரா, சகோதரி, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை சொன்னால் திரும்ப அளிப்பேன். நீ இழந்து போன சுகத்தை என் தேவன் திரும்ப அளிக்க ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உனக்குள்ளே சுகமும் பலனும் ஜீவனும் அங்கே கடந்து வரும். பிரியமானவர்களே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி பவுலை தைரியப்படுத்தின அதே தெய்வம் இந்த நாளிலே ஜீவிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நீ இருக்கும் அந்த சூழ்நிலையில் இருந்து தேவன் பக்கமாய் திரும்பி விடுங்கள். தேவன் பக்கமாய் அண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் அந்த குறைவுகளை தெரியப்படுத்துங்கள். பிரியமான பிள்ளையே, இன்றைக்கும் தெய்வம் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். எகிப்தில் இருந்து அடிமைத்தனமாகிய வீடாகிய எகிப்தில் இருந்து தம்முடைய மக்களை தேவன் புறப்பட பண்ணினார். தெரியுமா? என்ன ஆச்சரியம்! தேவன் ஒன்றிலும் குறைவுபடாமல், அவர்களுடைய பலவீனங்கள் வந்தது உண்மைதான், அவர்கள் அவவிசுவாசப்பட்டது உண்மைதான், அவர்களுடைய வாழ்க்கையிலே பலதரப்பட்ட சூழ்நிலைகள் சம்பவித்தது உண்மைதான். ஆனால் அந்த மக்களுக்கு தேவனுடைய அற்புதமான கரம் எத்தகைய வண்ணமாய் வெளிப்பட்டது பாருங்களேன். எவ்வளவு ஒரு அற்புதம்! செங்கடல் அவர்களுக்கு முன்பதாய் பிரிந்தது, ஜோர்தான் வழிவிட்டு கொடுத்தது, எரிக்கோ தகர்க்கப்பட்டது. இப்படி மகா மேன்மையான அற்புதங்களை செய்த ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு நன்மை அளிக்காமல் எப்படி இருப்பார்?
எந்த நன்மைக்காய் எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? எல்லாம் தோல்வியில் முடிந்து விட்டது, எல்லாம் ஏமாற்றத்தில் முடிந்து விட்டது, என் பிள்ளையின் வாழ்க்கை தொலைந்து போய்விட்டது. தேவன் திரும்ப அளிப்பார் பிரியமான பிள்ளையே. தொலைந்து போன வாழ்க்கையை மறுபடி மீட்டுக் கொடுப்பார். எந்த குடும்பம் இழந்து சோர்ந்து அங்கே சிதைக்கப்பட்டிருக்க அந்த அங்கே மறுபடியும் தேவன் அந்த குடும்பங்களை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். என் அன்பு பிள்ளையே, அங்கே தேவன் காணாமல் போன இஸ்ரவேல் ஆகிய தம்முடையவர்களிடத்திலே தேவன் திரும்பவும் வந்தாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளிலே அற்புதமான நன்மையை திரும்ப அளிக்கும்படி அவர் வல்லமை உள்ளவராய் கடந்து வருவார். என் அன்பு பிள்ளையே, நீ என்ன சூழ்நிலையோடு காணப்படுகிறாய்? எந்த சோர்வோடு காணப்படுகிறாய்? எந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? நீ துக்கத்தோடு உன் வாழ்க்கையை கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்திலிருந்து எழுந்து வா, எழுந்து வா. கெட்ட குமாரன் என்கிற மனிதனை குறித்து இவ்வண்ணமாய் சொல்கிறது. இளைய குமாரன், மூத்த குமாரன் 2 பேர் இருந்தார்கள். இந்த இளைய குமாரன் தன் சொத்துக்களை தன் தகப்பனிடத்தில் பிரித்து கொண்டு சென்றார். அந்த சொத்துக்களை எடுத்துக்கொண்டு வேசிகளிடத்தில் செலவழித்தான். எல்லா நன்மையையும் அவன் இழந்தான், எல்லாவற்றையும் செலவழித்தான். அங்கே கடைசியிலே உண்ணுவதற்கு ஆகாரம் இல்லை. பண்டிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்பலாம் என்று எண்ணினான். அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளவு இழப்பு. நம்பினவர்கள், சிநேகிதர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். தனிமையாய் நிற்கிறான். அன்றைக்கு தான் புத்தி தெளிந்தவனாய் ஒன்றை யோசித்தான். என்னுடைய தகப்பனிடத்தில் நான் போகலாம். என் தகப்பனிடத்தில் எத்தனை வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், எத்தனை பேர் நன்றாய் புசித்து குடித்து திருப்தியாய் இருக்கிறார்கள். நானே இப்படி இருக்க வேண்டும், நானே இப்படி இருக்க வேண்டும். திரும்பினான், சிந்தையில் திரும்பினான், தீர்மானம் எடுத்தான், தன் தகப்பனிடத்தில் ஓடினான். அந்த பிள்ளையுடைய வரவுக்காய் தகப்பன் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தூரத்தில் கண்டதும் அவனிடத்தில் ஓடி தாவி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து வஸ்திரங்கள் தரித்து பாதரட்சை கொடுத்து மோதிரம் கொடுத்து அவனை உயர்த்தி மகிழ்ந்தார். என்பு பிள்ளையே, அன்றைக்கு ஒரு பெரிய விருந்து, பெரிய கொண்டாட்டம், ஆடல் பாடல், பயங்கரமான மகிமையான சத்தங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீ எந்த இடத்திலே தொலைந்து போய் நிற்கிறாயோ, பாவம் சேற்றிலே மூழ்கி போய் இருக்கிறாயோ, படைத்த கடவுளை மறந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னை அழைத்த தேவனுக்கு துரோகம் பண்ணிவிட்டு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, திரும்பி வா சகோதரா. தேவன் உனக்கு திரும்ப நன்மைகளை அளித்து உன்னை கட்டி எழுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய மகா மேன்மை உள்ள கடவுளார் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினால் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எந்த மனிதனை படைத்த அந்த மனிதன் உறவை இழந்தானோ, இறைவனோடு இருக்கிற உறவை அவன் துண்டிக்கப்பட்டதோ, பாவம் அவனுக்குள் புகுந்து அவனையும் தெய்வத்தையும் 2ஆய் பிரித்து விட்டதோ, அந்த மனிதனுக்காய், அந்த மனுக்குலத்திற்காய் மீட்பளிப்பதற்காய் இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூலகத்திற்கு வந்தார். அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அந்த தேவனை பார்க்க, அந்த தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? திரும்பி விடுங்கள். கடினமான சூழ்நிலைகளினால் சோர்வடைந்திருந்தவர்களே, திரும்பி விடுங்கள். வேதனையின் உச்சக்கட்டத்தில் குறைவுகளோடு, கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், மீள முடியாத துயரத்தோடு இருந்தவர்களே, திரும்பி வாருங்கள் தெய்வம் பக்கமாய். இன்றைக்கும் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்து நன்மைகளை அளிப்பதற்கும் மேன்மையான காரியங்களை கொடுப்பதற்கும், இன்று வரையில் ஒரு ப்ரமோஷனே இல்லை எனக்கு, எல்லாம் தோல்வி, எல்லாம் வெறுமை என்று சொல்லி தொழிலே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்க என் அன்பு பிள்ளையே, தேவன் உனக்கு நன்மை அளிப்பார். பயப்படாதிருங்கள். தெய்வத்துடைய அற்புத கரம் இன்றைக்கு மகா மேன்மை உள்ளதாய் வெளிப்படாது போதுமானதாய் இருக்கிறது. நாம் அவரை நோக்கி பார்க்கலாம். நாம் இருக்கும் அந்த நிலையில் இருந்து, நம் வீழ்ந்து போன அந்த இடத்திலிருந்து, சோர்ந்து போன அந்த இடத்திலிருந்து, தடுமாறின அந்த இடத்திலிருந்து தெய்வ பக்கமாய் திரும்புவோம். தேவன் திரும்பவும் நமக்கு பலனளித்து, திரும்பவும் மகிமையான காரியங்களை கொடுத்து நம்மளை வெற்றி சிறக்க பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாமல், ஒன்றை குறித்தும் நீங்கள் சோர்வடைய
குறையாமல் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவன் மிகுதியானவைகளை பார்த்து உங்களை கனம் பண்ணி காக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, 8ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அப்பா நான் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு ஒரு நன்மை செய்யும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வை கொடும், என்னுடைய கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள், சோர்வுகள் நீங்கி ஆண்டவரே நான் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் திருப்தி அளிக்கப்பட்ட மகனாய் மகளாய் நான் வாழ எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? நிச்சயமாய் அவர் செய்வார். அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு திரும்ப நான் நன்மைகளை அளிப்பேன், விசேஷமானவைகளை அளிப்பேன், அற்புதமானவைகளை அளிப்பேன், அதிசயமானவைகளை அளிப்பேன், மேன்மையானவைகளை அளிப்பேன். நீங்கள் திரும்ப ஆயத்தமா? தெய்வ பாதத்தில் சரணடைகிறீங்களா? தேவக்கரத்தில் முற்றுமாய் உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து தேவனே அவர்கள் மீண்டு உம்மிடத்திலே சேர்ந்து உம்முடைய அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தடைகள் விலகுவதாக, கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, சோர்வுகள் பலவீனங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. என் தேவன் அற்புதம் செய்யும். மரணத்தின் நிமித்தமாய், இழப்பின் நிமித்தமாய், உறவுகளை பறிகொடுத்ததன் நிமித்தமாய் பயந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் அளிக்கப்படுவதாக, நன்மைகள் அளிக்கப்படுவதாக. உம் மக்களை நீங்கள் நேசித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடப்பதாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. நீங்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கனம் பண்ணி காத்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கனம் பண்ணி காக்க கடவர். இந்த 8ஆம் மாதம் முழுவதிலும் நீங்கள் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் திருப்தியாகுவீர்கள். தேவன் திரும்பவும் உங்களுக்கு நன்மையானதை அளிப்பார். தேவன் உங்களை கனம் பண்ணுவார். God bless you.